இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். சிவகங்கையின் வளர்ச்சி உறுதி. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை அதனை மாநிலத்தின் முன்னணி மாவட்டமாக மாற்றுவதே தனது முதன்மை இலக்கு என்று அமைச்சர் பிரபு உறுதியளித்துள்ளார். மாவட்டத்தின் கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி பணிகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையில் அதிரடி மாற்றம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையை மறுசீரமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக சம்பந்தப்பட்ட 47 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. தேர்வு முறைகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர அரசு மேற்கொள்ளும் முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. அமைச்சரவையில் மாற்றங்கள். தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு 8 பேருக்கு லாக்காக்கள் மாற்றப்பட்டுள்ளன. வருங்காலங்களில் நடைபெறவுள்ள அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டு இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உச்சநீதிமன்றத்தின் தெளிவுபடுத்தல். மாணவர்கள் மீது எடுக்கப்பட்ட காவல்துறை நடவடிக்கைகளுக்கு எதிரான மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மறுத்ததாக பரவிய செய்திகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூர்யாகாந்த் மறுத்துள்ளார். மனுதாரர்கள் தரப்பிலிருந்து முறையான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படவில்லை, ஒரு பக்க காகிதம் கூட எங்களிடம் வரவில்லை என்று அவர் விளக்கமளித்துள்ளார். மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ நேரில் சென்று ஆதரவு தெரிவித்துள்ளார். அரசியல் களம். செங்கோட்டையன் பேச்சு. கோபுச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அரசியல் சூழல் குறித்த தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் அரசியல் களத்தில் நகர்வுகளையும் அவர் சுட்டிக்காட்டி பேசினார். சர்வதேச பதட்டம். அமெரிக்கா ஈரான். சர்வதேச அளவில் ஈரான் மீதான தனது நிலைப்பாட்டை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். ஈரான் விவகாரத்தில் கடுமையான முடிவுகளை எடுப்பது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் அமைதி மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உரிய நேரத்தில் முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சென்னையில் நீட் எதிர்ப்பு போராட்டம். சென்னையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் அமைதியான முறையில் தங்கள் கருத்துக்களை போராட்டக்காரர்கள் முன்வைத்து வருகின்றனர். மின்சார வாரியத்தின் முக்கிய விளக்கம். விவசாய பம்ப் செட்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 18 மணி நேர இலவச மும்முனை மின்சார விநியோகத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று தமிழக மின்சார வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. மின்சார விநியோக நேரம் 14 மணி நேரமாக குறைக்கப்படுவதாக ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தி தவறானது என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர் விவகாரம். இலங்கை மீனவர் சங்கத்தின் கோரிக்கை. இலங்கை எல்லை தாண்டி வரும் தமிழக மீனவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று யாழ்ப்பாண மீனவர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க எல்லை பகுதியில் தீவிர கண்காணிப்பு தேவை என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்பார்ப்பு. வரும் பட்ஜெட்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தான் நம்புவதாக கண்காட்சி ஒன்றில் கலந்து கொண்ட துணை சபாநாயகர் ரவிசங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் கனவு. அமைச்சர் ராஜ்குமார் பேச்சு. நமது நாட்டை சிங்கப்பூர் போன்ற மேம்பட்ட நிலைக்கு கொண்டு செல்வது குறித்து முதல்வர் தன்னிடம் ஆலோசனைகள் கேட்டதாக அமைச்சர் ராஜ்குமார் காட்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு பேசினார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் கட்டுப்பாடுகள். மாணவர்களின் போராட்டம் குறித்த உளவுத்துறை தகவலை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் அம்பேத்கர் மணிமண்டப பகுதிகளில் தடுப்புகள் அமைத்து சாலை மூடப்பட்டுள்ளது. கல்வி உரிமை குறித்த விவாதம். கல்வி முறையில் நிலவும் தனியார் மையம் மற்றும் நுழைவுத் தேர்வுகள் குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளன. கல்வியை அனைவருக்கும் சமமாக கொண்டு சேர்ப்பது குறித்த தனது பார்வையை இயக்குனர் ராஜு முருகன் பகிர்ந்துள்ளார்.
இமாச்சல பிரதேசத்தில் சோகம். இமாச்சல பிரதேசத்தின் ஸ்பிதி பகுதியில் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த கார் மீது பாறைகள் உருண்டு விழுந்ததில் அதில் பயணம் செய்த 13 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கன்வாடி மையத்தில் புகார்கள். ஆத்தூர் அருகே உள்ள அங்கன்வாடி மையத்தில் மின்சார கட்டணம் செலுத்தப்படாததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் உணவின் தரம் குறித்து மக்கள் புகார் அளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சூர்யா ஆற்றலில் இயங்கும் ரயில் பெட்டி. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக் ராஜில் நாட்டில் முதல் முறையாக சூரிய ஒளி மூலம் மின்சாரம் பெறும் பயணிகள் ரயில் பெட்டிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது பசுமை ஆற்றல் துறையில் ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. திரையரங்கில் பரபரப்பு. விருதுநகரில் ஜனநாயகம் திரைப்படத்தின் இடையே வீடியோ ஒன்று ஒளிபரப்பப்பட்டதை தொடர்ந்து தேமுதிகவினர் திரையரங்கு முன்பு திரண்டதால் பரபரப்பு நிலவியது. அமைச்சர் விக்னேஷ் உருக்கமான பதில். ஜனநாயகம் திரைப்படத்தை பார்த்த பிறகு அந்த தலைவரின் திரைப்பயணம் குறித்த தனது உணர்ச்சிகரமான பார்வையை அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களிடம் பகிர்ந்துள்ளார். ஜந்தர் மந்தர் FRS கேமராக்கள். டெல்லியில் மாணவர்கள் போராடும் ஜந்தர் மந்தர் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள FRS கேமராக்கள் சமூக விரோதிகள் ஊடுருவலை தடுக்கவும் பாதுகாப்பு கருதியும் பொருத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை விளக்கமளித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் சாலை விபத்து. காஞ்சிபுரம் அருகே கிளம்பி பகுதியில் லாரி மற்றும் கார் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கோடைக்கானல் பகுதியில் மக்கள் போராட்டம். கோடைக்கானல் வத்தலக்குண்டு சாலையில் உள்ள மதுபான கூடத்தில் முதியவர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததை கண்டித்து அக்கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாநகராட்சி கூட்டத்தில் விவாதம். மாநகராட்சி பணிகளின் வேகம் குறித்து கவுன்சிலர் ஒருவர் எழுப்பிய கேள்விகள் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பணிகளை விரிவுபடுத்துவதே அரசின் நோக்கம் என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. அரசியல் விமர்சனங்கள் குறித்து கடும் கண்டனம். பொறுப்புள்ள பதவிகளில் இருப்பவர்கள் குறித்து விமர்சனங்கள் கண்ணியமான முறையில் இருக்க வேண்டும் என புகழேந்தி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சட்டத்திற்குட்பட்ட விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கது, ஆனால் தனிநபர் தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதே பலரது கருத்தாக உள்ளது. சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. ஒப்பந்ததாரர்களுக்கான நிலுவைத் தொகையை 300 கோடி ரூபாயை சென்னை மாநகராட்சி விடுவித்துள்ளது. இது வளர்ச்சி பணிகளை வேகப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிர்வாகம் மற்றும் உறுதிமொழி. ராஜபாளையம் நகராட்சியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதே தங்கள் முதன்மை இலக்கு என அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் உறுதியளித்துள்ளார். அரசியல் களம். சென்னை மேடவாக்கத்தில் நடந்த நிகழ்வு ஒன்றில் சௌமியா அன்புமணி அவர்கள் அமைச்சராக வேண்டும் என பாமக நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இது அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. சர்வதேச செய்திகள். விபத்து. அமெரிக்காவின் வாஷிங்டனில் கடல் விமானம் ஒன்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இயற்கை சீற்றம். குஜராத். அகமதாபாத்தில் பெய்து வரும் கனமழையால் சாலைகள் ஆற்று பெருக்கு போல காட்சியளிக்கின்றன. இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாணவர் அமைப்புகளின் போராட்டம். கல்வி தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர் அமைப்பினர் மற்றும் சில அமைப்புகள் இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளன. தங்கள் போராட்டம் அமைதியான முறையில் கண்ணியத்துடன் இருக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். வாகன விற்பனை. அமெரிக்க கொள்கை. சீன நிறுவனங்களின் பங்கு அதிகம் உள்ள ஸ்மார்ட் கார் நிறுவனங்களுக்கு அமெரிக்க சந்தையில் கட்டுப்பாடுகளை விதிக்கும் மசோதாவுக்கு செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இது மெர்சிடிஸ் பென்ஸ் போன்ற நிறுவனங்களின் அமெரிக்க செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். நெகிழ்ச்சியான சந்திப்பு.
மதுரையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் தாங்கள் பயின்ற கல்லூரிக்கு 1 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கி நெகிழ்ச்சியூட்டியுள்ளனர். சட்ட திருத்தம் கல்வி. நீட் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுக்க சட்டத்தில் கடுமையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் சங்கங்கள் கோரிக்கை. தேர்வு தொடர்பான முறைகேடுகளை கண்டித்தும் மாணவர்களின் நலன் கருதியும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தனது கண்டனங்களை பதிவு செய்துள்ளது. சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஆதரவு. மாணவர்களின் குரல்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு நேர்மையான கல்வி சூழல் அமைய வேண்டும் என்றும் சமூக வலைதளம் வாயிலாக சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் அவசர நிலை. ஸ்பெயினில் காட்டுத்தீ மிக வேகமாக பரவி வருவதால் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 10,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். டெண்டர் நடைமுறை குறித்த குற்றச்சாட்டு. ராசிபுரம் நகராட்சியில் நடைபெறும் டெண்டர் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரான் எச்சரிக்கை. கச்சா எண்ணெய் ஏற்றுமதி விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிராந்திய பாதுகாப்புக்கு அமெரிக்க படைகளின் வெளியேற்றம் அவசியம் என ஈரான் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவு. சீம கருவேலை மரங்களை அகற்றும் தன்னார்வலர்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்துக்குள் அனுமதி வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மது விற்பனை கண்காணிப்பு. சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க மது பாட்டில்களில் உள்ள QR குறியீடு மூலம் அதன் இருப்பிடத்தை துல்லியமாக கண்டறியும் முறை அமல்படுத்தப்படும் என அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சத்துணவு திட்டம். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என அரசு ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இணைய சேவை முடக்கம். டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களை முன்னிட்டு அங்கு இணைய சேவை முடக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகள். விதிமுறை. உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நடவடிக்கைகளின் வீடியோ ஆடியோ பதிவுகளை முறையான அனுமதியின்றி வணிக ரீதியாகவோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ பகிர்வதற்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நடுநிலையான பார்வை. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் கல்வி, சுற்றுச்சூழல் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் சார்ந்த செய்திகள் இன்று முன்னிலை வகிக்கின்றன. இத்தகைய நிகழ்வுகள் சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கட்டும். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.